ஸ்ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச பத்திரிகையாளர் திரு எழிலரசன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவரோட ஃபவுண்டர் இந்தியாவுக்கு வந்த பிறகு தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. முதல்ல டெல்லியில் நடத்தினாங்க, அப்புறம் கர்நாடகா, இன்னைக்கு ராஜஸ்தான் அந்த மாதிரி இடங்கள்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க. பல பிரபலங்கள், அரசியல் பிரபலங்கள் அவங்க நிகழ்ச்சியில் பங்கு பெறுறது அந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் நடந்த ஒரு நிகழ்வின் போது ரோட் ஷோ மாரி போகிறாங்க. ஒரு இடத்துக்கு போகிற வழியில் ஸ்லோகன்ஸ் முழக்கம்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் க்ரௌடு அவர் ஷோல்டரில் தூக்கி வச்சுட்டு அப்படியே தள்ளிக்கிட்டே போகிறாங்க. அந்த நேரத்தில் அவரை ஒரு சில நபர்கள் போட்டு அவரை பயங்கரமாக தாக்கிட்டு இருக்கிறாங்க. திருப்பி அந்த க்ரௌடு அந்த நபர்களையும் தாக்கி இருக்குது. எதனால் இந்த சம்பவம் நடந்தது? இது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு பல வகையில் அச்சுறுத்தல் வகையில் அவரை சிறையில் தள்ளிடுவோன்ற மாரியும், அவங்களுக்கு கவுண்டராக இன்னொரு பார்ட்டி ஆரம்பிக்கிறது, அவங்கள சமூக வலைத்தளங்களை கொடூரமாக தாக்குறது, கொலை மிரட்டல் வர்றது, இது எல்லாம் நடந்திருக்குது. இன்னைக்கு ஃபிசிக்கலாகவே ஒரு அட்டாக் அவர் ஃபவுண்டர் மேலே, அபிஜித் மேலே நடந்திருக்குது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடைய ஃபவுண்டர் அபிஜித் தீப்கே அவர் இந்தியா முழுக்க போராட்டம் பண்ணுவேன்னு அறிவிச்சிருக்காரு. அந்த வகையில் இன்னைக்கு ஜெய்ப்பூரில் மாணவர்கள் போராட்டம், மாணவர்கள் இளைஞர்கள்லாம் சேர்ந்து போராட்டம். எங்களுடைய ஒற்றை முழக்கம் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்றதுக்காக. அந்த கோரிக்கைக்காக போராட்டத்துக்காக வராரு. இளைஞர்கள்லாம் அவர் தோள் மேலே வச்சு கூப்பிட்டு போகும்போது திடீர்னு ஒருத்தர் கன்னத்திலேயே பலார்னு அரைஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கூட்டத்தில் இருக்கிறவங்க, இவருடைய ஆதரவாளர்கள் அவரை பிடிச்சி அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் மீடியா போய் பேட்டி கேட்குறாங்க. நான் ஒரு தேசியவாதி, இந்த மாதிரி பசங்கள்லாம் கொசு தொல்லை மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அடிச்ச நபர் சொல்றாரு. கொசுகள் மாதிரி இருக்காங்க, அதனால தான் அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. அதுக்கப்புறம் அவரை பற்றி சோசியல் மீடியாவில் அந்த நபர் யார், அடித்த நபர் யார் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரிசர்ச் பண்ணி அவருடைய சோசியல் மீடியா பக்கங்கள்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் பிஜேபியை சேர்ந்த நபர் அப்படின்றதும் ஒரு சங்கி அப்படின்னு எழுதுறாங்க. அவங்க சிஜேபியோடைய சோசியல் மீடியா பக்கத்துலேயே இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவர் இன்னைக்கு அடிச்சிருக்காரு. ஆனால் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது எல்லாமே பேரலாக இவர் ஆம் ஆத்மி பார்ட்டி தொடங்கும் போது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்னென்ன நடந்துச்சோ அதே தான் இவருக்கு நடக்குது. அரவிந்த் கெஜ்ரிவாலும் இதே மாதிரி ஒரு ரேலியில் வரும்போது அவருடைய கன்னத்திலும் அடி விழுந்துச்சு. அப்பவும் ஒரு பெரிய பரபரப்பாச்சு. அது மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே இங்க தெளிச்சாங்க, அப்படி ஒரு தாக்குதல் நடந்துச்சு, அதுவும் பரபரப்பாச்சு. ஸோ இப்படி ஆம் ஆத்மி பார்ட்டி ஊழல் ஒழிப்புக்காக, இந்தியாவில் ஊழல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளிவந்த ஒரு பார்ட்டி. அந்த பார்ட்டியோடைய நடவடிக்கைகளும் இந்த காக்ரோச் பார்ட்டியோடைய நடவடிக்கைகளும் ஒரே மாதிரி இருக்குது, இந்த ஸ்கிரிப்ட்லாம் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இது முழுக்க இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை முழுக்க ஆதரிக்க முடியுமா, இல்லைனா ஆம் ஆத்மி பார்ட்டி மாதிரியே இதுவும் ஒரு இஷ்யூ பேஸ்டு பார்ட்டி, அது வெறும் கரப்ஷனுக்காக ஆம் ஆத்மி பார்ட்டி வந்தபோது கூட ஊழல் ஒழிக்கணும்னு சொன்னாங்களே தவிர இந்தியாவில் இருக்கிற மீதி பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்களுக்கு கருத்தே கிடையாது, வெளிப்படுத்தினதே கிடையாது. சமூக நீதியில் என்ன கருத்து, ரிசர்வேஷன் இருக்கணுமா வேணாமா, மதசார்பின்மை, ஆமாம் அதை பற்றி, மதச்சார்பின்மை பற்றி, காஷ்மீர் பற்றி, இதை பற்றிலாம் ஒரு தெளிவான கருத்தை ஆம் ஆத்மி முன் வச்சிருக்காங்களா அப்படின்னா கிடையாது. அதே மாதிரி தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டியும். அவங்களும் ஆனால் ஒருத்தர் போய் கேட்குறாரு, கேட்கும்பொழுது இது மாதிரி சோஷியல் ஜஸ்டிஸை பற்றி, ரிசர்வேஷனை பற்றிலாம் காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கும்போது, நானே ஒரு தலித், அதுவே இதுக்கான விடை அப்படின்னு சொல்லி அபிஜித் தீப்கே ட்விட்டரில் பதிவு போட்டிருந்தார். ஆனால் அதுவே போதுமானதா, நீங்கள் ரிசர்வேஷனே ஆதரிக்கிறீங்களா, அதே மாதிரி காஷ்மீர் இஷ்யூவில் உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன, இந்தியாவில் இருக்கிற இந்த மாதிரி மத பிரச்சனைகள், கலாச்சார பிரச்சனைகள், இது மீது உங்களுடைய கருத்து என்ன, அதெல்லாம் நீங்கள் விளக்குங்க. வெறுமனே இந்தியாவில் இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் மோசமாக இருக்குது, அதை நான் சரி பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் வந்திருக்கீங்க இல்லையா, அது மட்டுமே போதுமானது கிடையாது. அந்த இஷ்யூக்காக நீங்கள் போராடுறீங்களே தவிர ஒரு முழு அரசியல் கட்சியாக வர்றதுக்கு அதுவே போதுமானதல்ல அப்படின்ற விமர்சனமும் இருக்குது. ஆனாலும் இந்த ஆர்எஸ்எஸ் நபர், பிஜேபி நபர் இன்னைக்கு தாக்கியிருக்காரு இல்லையா, இது சோசியல் மீடியாவில் கடுமையான எதிர்ப்பை எல்லா தரப்பு தலைவர்களும் கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பொதுமக்கள் முன்னிலையில் அவ்வளோ பேர் பார்க்கும்போது
இளைஞர்கள் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. வேலை வாய்ப்பு இல்லை, படிப்புல பிரச்சனை, கொஸ்டின் பேப்பர் நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது, சிபிஎஸ்சி மாணவர்களுக்கு பிரச்சனை, இவ்வளவு பிரச்சனைக்காக போராடுறதுக்காக அங்கே வரும்பொழுது இந்த இளைஞர்கள் வரும்பொழுது நீங்கள் ஒன்று அதை மதிக்கணும். ஆனால் அதை போய் நீங்கள் அடிக்கிறீங்க, அவ்வளோ மக்கள் முன்னாடி நீங்கள் அடிக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த கொந்தளிப்பு இன்னும் மேலும் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு அப்படின்றது தான். அதனால அடிச்ச நபர் அதை வந்து கடுமையான கண்டனத்துக்கு உள்ளாகிட்டு இருக்காரு. ஏன் இப்படி ஒரு இரிட்டேஷன் அவங்க மேல இப்படி வருது? ஏன்னா இப்போ காங்கிரஸ் அந்த மாதிரி போராட்டங்கள் நடத்திருக்குது, வேற பல விஷயங்கள் அப்படி நடந்திருக்குது. ஆனா இவங்க மேல இவங்களும் வந்து ஒரு அரசியல் கட்சி எலெக்ஷன் நிக்க போறோம் அப்படி எந்த ஒரு அறிவிப்பும் கிடையாது. ஒரு ஒரு காமனான ஒரு டிமாண்ட், நீட்ல பெரிய பிரச்சனையா இருக்குது, சிபிஎஸ்சி பொதுத் தேர்வில் பெரிய பிரச்சனையா இருக்கு, அதுக்காக இவர் பதவி விலகணும், தர்மேந்திர பிரதான் அமைச்சர் அவர் பதவி விலகணுன்ற விஷயத்தான் கொண்டு போறாங்க. பெரிய அளவுல க்ரௌடு டெல்லியில வரல, மற்ற இடங்கள்ல ஓரளவு க்ரௌடு வந்துருக்குது. பிரகாஷ் ராஜ் வந்து பெங்களூர்ல வந்து இது பண்ணியிருக்கிறாரு. அப்படி என்ன இவங்களோட செயல்பாடுகள், இவங்களுக்காக திரள்ற கூட்டம், இவங்களோட ஆதரவு எது இவங்களை வந்து பிரச்சனையாக்குது? இல்லை, இது வந்து இளைஞர்கள் சோசியல் மீடியாவில் அதிகமாக திறந்துட்டாங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் கிட்டத்தட்ட 22 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. அப்போ எல்லா இளைஞர்களும் களத்துக்கு வரணுமா, போராடணுமா அப்படின்னு கேட்டால் நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தோம். இளைஞர்கள் எல்லாமே களத்தில் வரணும், போராடணும், செயல்படணும், எலெக்ஷனில் போய் கேன்வாஸ் பண்ணணும், அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது. சோசியல் மீடியாலேயே அவர்களுக்கான கருத்துக்களை கன்சியூம் பண்ணிக்கிறாங்க, அவர்களுக்கான ஒப்பீனியனை கிரியேட் பண்ணிக்கிறாங்க, அதை வச்சு ஓட்டும் போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்துருக்கோம். ஸோ அப்படி களத்தில் தான் வந்து நின்று அவருடைய ஒற்றுமையை எதிர்ப்பை காட்டணுமா அப்படின்னு கேட்டால் அது நிச்சயமாக இப்போ இருக்கக்கூடிய டிஜிட்டல் காலகட்டத்தில் அது தேவையில்லை. களத்தில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி டெல்லியில் நடந்த போராட்டத்தில் சில 100 பேர் தான் இருந்தாங்க, 1000 பேர் அளவுக்கு இருந்தாங்க அப்படின்னு கூட சில பேர் சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் கூட்டம் வந்திருக்கு அப்படின்றதுக்காக இதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. அதே மாதிரி இன்னைக்கு நேற்று 2 இடங்கள்ல நடந்திருக்கு. ஒன்று ஹைதராபாத்தில் நடந்திருக்கு, பெங்களூரில் நடந்திருக்கு. பெங்களூரில் நடந்த அந்த போராட்டத்தில் பெரிய அளவுக்கு க்ரௌடு, ஹைதராபாத்லேயும் க்ரௌடு, பெங்களூரில் பெரிய அளவுக்கு க்ரௌடு. எந்த அளவுக்குன்னா கொட்டுகிற மழை பெய்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அப்பவும் இளைஞர்கள் கலையில கொடை பிடிச்சி நிற்கிறாங்க. அந்த முழு அந்த போராட்டத்திலும் மக்கள் கலையாம நின்றுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது ஒரு உணர்வு, அரசுக்கு எதிரான அரசுடைய செயல்பாடு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கல்வி, மாணவர்களுக்கான ஒரு சிறந்த கல்வியை, ஒரு சிறந்த சுகாதாரத்தை, என்விரான்மெண்ட் இஷ்யூ அவங்க பேசுறாங்க, எஜுகேஷன் என்விரான்மெண்ட், இது 2 தான் அவங்க பேசுறாங்க. இப்போ இதுல இருக்கக்கூடிய மக்களுடைய கோபம் ஒரு வகையில் வடிகாலாக இந்த கட்சி இருக்கு அப்படின்ற பார்வை இருக்கு. இப்போ இவங்க பேசுறது வந்து இளைஞர்கள் மத்தியில சோசியல் மீடியால பெரிய அளவுக்கு ரீச் ஆகுது. பிஜேபியை தாண்டி, காங்கிரஸை தாண்டி இளைஞர்களுடைய ஃபாலோவர்ஸ் இவங்கள்ட்ட சோசியல் மீடியாவில் இருக்காங்க. அப்போ அதெல்லாம் வந்து பிஜேபியை மட்டும் இது எரிச்சல் படுத்தல இந்த கட்சி, காங்கிரஸையும் இது எரிச்சல் ஒட்டி இருக்கு. காங்கிரஸ் வந்து சிஜேபி, அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை பார்த்து ஒரு விதத்தில் பயந்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ராகுல் காந்தி போராட்டம் அறிவிச்சிருக்காரு. இந்த காக்ரோச் பார்ட்டி இந்த போராட்டங்கள்லாம் நடத்துது அறிவித்த பிறகு ராகுல் காந்தியும் நாங்களும் எல்லா ஊருக்கும் இந்தியா முழுக்க போகிறேன் இந்த இதே விஷயத்த சொல்கிறாரு. நீட்டு, சிபிஎஸ்சி, கொஸ்டின் பேப்பர் இதெல்லாம் சொல்லிட்டு இதை வச்சு நானும் மக்கள் மத்தியில் ரேலி போக போகிறேன், ப்ரொடெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் வந்து பிஜேபியவும் அச்சமூட்டியிருக்காங்க, காங்கிரஸையும் அச்சமூட்டியிருக்காங்க. ஆனால் இது என்ன விஷயம் அப்படின்னா, எது வந்து பயத்துக்குள்ளாக விஷயம் இதில் அப்படின்னா, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி எதிர்கட்சிக்கு, இந்தியா கூட்டணிக்கு வரக்கூடிய வாக்குகளை அதை வந்து இவங்க ஒரு பகுதியை பிரிச்சுட்டு போயிட்டாங்க இந்தியா முழுக்க. அப்படின்னா எலெக்ஷன்ல வரன்றதே அறிவிக்கலையே, எப்படி அதை முடிவுக்கு போறாங்க? இல்லை, எலெக்ஷனை நோக்கி போயிடுவாங்க அப்படின்ற அச்சம் தான் எல்லாருக்கும் இருக்கு. இப்போ வந்து எலெக்ஷனுக்கு இன்னும் நீண்ட நாட்கள் இருக்கு இல்லையா? ஏற்கனவே கரப்ஷனுக்காக வந்த அந்த அந்த சமயத்துல வந்து இது தேர்தல் கிடையாது, வெறும் ஊழல் ஒழிப்பு, அதுக்காக தான் நாங்கள் போராடுறோம் அப்படின்னு தானே சொன்னாங்க அண்ணா ஹசாரே போராட்டம் நடத்தும் போது. இப்போ அதே மாதிரி போராட்டம் அடுத்த எலெக்ஷன் 29 தான் வரப்போகுது. இப்போ நீண்ட நாட்கள் இருக்கு. இவங்க எந்த நேரத்தில் வேணாலும் அரசியல் கட்சியாக மாறலாம். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது இளைஞர்கள் அங்கே போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற அந்த அச்சம் ஆளுங்கட்சிக்கும் இருக்கு, இந்தியா கூட்டணிக்கும் இருக்கு, குறிப்பாக காங்கிரஸுக்கு இருக்கு. தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர் சொன்ன கமெண்ட்ல இருந்து இப்படி ஒரு அதுக்கு எதிர்வினையா காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு கட்சி போன்ற ஒரு விஷயம் வந்து தொடங்கி இருக்குது. அது ஒரு ரியாக்ஷன் தான்றதை அவங்களே சொன்னாங்க. ஆனால் அது ஒரு மூமெண்ட்டாக இப்போ மாறுது. ஒன்றிய கல்வி அமைச்சர் வந்து பதவி விலகணுன்ற அளவுக்கு ஒரு மூமெண்ட்டாக மாறுது. இது ஒரு கட்சியாக மாறிடும். இது வந்து பிற கட்சிகள் மேலே நம்பிக்கை இருக்கிறதுனால இது இளைஞர்களே வந்து ஒரு இதுவாக மாறுறாங்க அப்படின்றத, ஒரு ஐடியாலஜி பேஸ் இல்லாமல் இருக்கிறத வந்து அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது எலெக்ஷன் அப்படின்றது வந்து எமோஷன் சம்மந்தப்பட்டது, திங்கிங் சம்மந்தப்பட்டது கிடையாது அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஓகேங்களா? எலெக்ஷன்றது நீங்கள் வந்து மக்களுடைய உணர்வுகளை தூண்டி விட்டீங்கன்னா, உணர்ச்சிகளை தூண்டி விட்டீங்கன்னா போதும்.
அறிவை தூண்டி விடணும் அப்படின்றத அவசியம் கிடையாது. இப்போ வந்து இந்த மாதிரி இளைஞர்கள் சேர்றது, நாட்டில் எதுவுமே சரி கிடையாது, எஜுகேஷன் சரி கிடையாது, நீதிமன்றம் சரி கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது, இதெல்லாம் சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து ஒரு ஓட்டை, ஒரு பகுதி ஓட்டு, அதாவது எதிர்கட்சிக்கு வரக்கூடிய வாக்குகளை ரெண்டா பிரிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அது பிஜேபிக்கு அட்வான்டேஜா முடிஞ்சிரும் அப்படின்ற அச்சம் எல்லார் மத்தியிலும் இருக்கு. இந்திய கூட்டணி தலைவர்கள் மத்தியில நிச்சயமா இருக்கு. அதிலும் குறிப்பா கம்யூனிஸ்ட்ல இருக்கக்கூடியவர்கள் இந்த போராட்டத்திலே கலந்துக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் மாணவர் அணி இந்த போராட்டங்கள், அபிஜித் காக்ரோச் போராட்டத்துல கலந்துக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே நாளைக்கு இவங்க கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அங்க போய் ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இளைஞர்கள் அங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்டுகள் அதை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அப்படி இருக்கும் போது இது வந்து ஒரு சந்தேகத்துக்குரியான விஷயம்தான். ஏன்னா நீங்க கேட்ட மாதிரி கொள்கை அடிப்படையிலேருந்து வந்து ஒரு அமைப்பா உருவாயிருக்காங்களா அப்படின்னு கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் கூட ஒரு பார்ட்டி அதே மாதிரி உருவாகியிருக்கு. அதுவும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அவர்களுடைய பின்புலத்தில் இருந்தால் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவர்கள் நிறைய பேர் சொல்றாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அண்ணாமலையோடைய கட்சியை பிஜேபி ஆசீர்வாதத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கிற கட்சி தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த கட்சியும் இது வரைக்கும் எந்த ஐடியாலஜியும் சொல்லலை. நாங்கள் வந்து பிஜேபி எதிர்ப்போம், திமுகவை எதிர்ப்போம், யார் தப்பு பண்ணாலும் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்றாங்களே தவிர உங்க கட்சிக்கு என்ன ஐடியாலஜி, கொள்கை என்ன? அவர் கட்சியா ஃபார்ம் பண்ணும்போது சொல்ல தானே போறாரு. கட்சியை தான் ஃபார்ம் பண்ண போறேன், தேர்தலையே போட்டியிட போறேன், ஒரு ட்ரைனிங் சென்டர் வச்சு வரக்கூடியவர்களுக்கெல்லாம் அங்கே பயிற்சி அளிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன பயிற்சி, என்ன கொள்கை? அப்போ எதுவுமே கொள்கை கிடையாது, வெறும் கரப்ஷனை ஒழிப்பது மட்டும்தான் கொள்கை, அதுவே அரசியலுக்கு போதும் அப்படின்னு அண்ணா ஹசாரே தொடங்கினார் இல்லையா? அதே மாதிரியான ஒரு வாடை இவர்களுடைய அரசியல் நுழைவுலையும் வருது. அதனால இதெல்லாம் சந்தேகத்துக்குரியது. இன்னொன்று முக்கியமானது, தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்ற கோரிக்கையை இவங்க வைக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்திருக்கிற நாம வைத்த குரல் அது ரொம்ப முக்கியமானது. நீட் என்பதே இருக்கக்கூடாது, நீட்டே அழியணும் அப்படின்றதுதான் தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் அதான் சொல்றாங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது தர்மேந்திர பிரதான் மட்டும் விலகணும், நீட் வந்து முறைப்படி நடக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்வை நோக்கி இவங்க போறாங்க அப்படின்றது அதுவுமே ஒரு டைலூட் பண்ற விஷயம்தான் அப்படின்ற சந்தேகம் இருக்கு இல்லையா? அது ஒண்ணு. அதனால இவர் மீது நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதலும் கூட இவருக்கு ஒரு சிம்பத்தி வேவை இளைஞர்கள் மத்தியில, பொதுவாக இருக்கக்கூடிய இளைஞர்கள், பொதுவாக இருக்கக்கூடிய அரசியலுக்கு அப்பால் இருக்கக்கூடியவர்களை இவர் பக்கம் கொண்டு வருவதற்கான வேலையை இது செய்யும். ஏன்னா ஏற்கனவே டெல்லியில அது நடந்து ஆம் ஆத்மி பார்ட்டி ஆட்சிக்கே வந்துட்டாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் இதுலேயும் தெரியுது, காக்ரோச் பார்ட்டிலையும் அது தெரியுது. அப்படின்றதுனால தான் இப்போ பிஜேபிக்கு எதிர்ப்பை இருமுனைகளாக பிரித்து விட்டுட்டாங்க. அப்படின்னா அது வந்து பாஜக மீண்டும் வென்று 4வது முறையும் ஆட்சி கட்டிலில் அமர்வதற்கான வாய்ப்புகளை கொடுத்துரும் அப்படின்றது தான். ஆனால் இவர் அடி வாங்கிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காரு அபிஜித் தீப்க்கு. அதில் என்ன சொல்றாரு அப்படின்னா, எதுலையும் டிஸ்ட்ராக்ட் ஆகிடாதீங்க, கவனத்தை திசை திருப்புவதற்காக பண்ணுவாங்க, எதுலையுமே நீங்கள் அப்படி அதில் போயிடாதீங்க, நம்முடைய ஒரே முழக்கம் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், அடிச்சாலும் வாங்கிக்கலாம், நம்ம வந்து ஆசைப்பட்டிருக்கோம் ஆமா அப்படின்னு சொல்றாரு. தாக்குதல் என்பது கோழைத்தனத்தாலும் பயத்தாலும் செய்யப்படுவதுதான். அதனால இதுல இருந்து நீங்க இளைஞர்கள் டிஸ்ட்ராக்ட் ஆயிடாதீங்க, நம்முடைய முழக்கத்துல நீங்க சரியா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால காக்ரோச் ஜனதா பார்ட்டி முழுக்க நம்ம அதை ஆதரிக்க முடியுமா அப்படின்றது இந்தியா முழுக்க எல்லா ஸ்டேட்லையுமே அந்த விவாதங்கள் போயிட்டு இருக்கு. அது வந்து இன்னமும் பலருடைய கண்காணிப்பிலேயே இருந்துகிட்டு இருக்கு. இதோட நம்ம அது கூட போலாமா வேணாமா அப்படின்றது. அதனால என்ன நடக்குது அப்படின்றத அவருடைய செயல்பாடுகளை வைத்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும். அதே சமயம் தமிழ்நாட்டில் காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட தாக்கம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல. ஏதோ ஒரு இடத்துல 2-3 பேர் பேனர் வச்சுட்டு நின்றாங்க. ஆனால் இங்கே ஒரு தமிழ்நாடு காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு பிளாட்ஃபார்மோ அப்படி எதுவும் உருவான மாதிரி தெரியல. அவங்க இங்கே ஒரு கம்யூனிகேஷன் இருக்கிற மாதிரி தெரியல. அங்கே இந்த நீட்டு வடநாட்டில் இந்த நீட் மோசடிக்கும் சிபிஎஸ்இ முறைகேடுக்கும் நடந்த அளவுக்கு போராட்டங்களும் இங்கே நடக்கப்படலை இயல்பா. இந்த கேப்பை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த சில ஆண்டுகளாக நீட் எதிர்ப்பு போராட்டம் இல்லை. ஆனால் நீட் எதிர்ப்பை இந்தியாவில் தொடங்கி வைத்த மாநிலம் தமிழ்நாடு தான். முத நீட்டுக்கு எதிரான குரல் அனிதாவுடைய உயிரிழப்புலேருந்து வந்துச்சு. அந்த குரல் வந்து அசம்பிளிக்குள்ளார நீட் விலக்கு மசோதா 2 முறை நிறைவேற்ற அளவுக்கு போயிருக்கு. அதுக்கு முழுக்க எல்லா இடங்களையும் அந்த போராட்டம் நடந்தது. ஆமா, கல்லூரிகளும் வந்து எல்லா இடங்களையும் போராட்டம், தொடர் போராட்டங்கள் நடந்துச்சு. ஸோ அந்த மசோதா இன்னமும் பெண்டிங்ல இருக்கு, அதுக்கு ஒப்புதல் கிடைக்காம இருக்கு.
அது வந்துச்சுன்னா நீட்டே தமிழ்நாட்டில் இருக்காது. ஆனாலும் நீட் இருக்கிற வரை இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. தள்ளி வைக்கிறாங்க. இப்போ திருப்பி எக்ஸாம் சொல்லிட்டு இப்போ திருப்பி ஹால் டிக்கெட்லாம் இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிரச்சனையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் களத்தில் வந்து போராடலை அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் தான். ஆனால் மாணவர்களும் இயல்பாக வந்து போராடல இந்த வாட்டி. ஆமாம். ஆனால் இதில் ஒரு விஷயம், வடநாடுகளை வந்து எல்லா மாநிலங்கள்லையும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி பெருசாக வந்துட்டு இருக்கு, பேசப்படுது அப்படின்னா, அங்கே வந்து வழமையான கட்சிகள் காங்கிரஸ், அதே போல் பிஜேபி, இது 2 கட்சி தான் இருக்கு. இந்த பழைய சிஸ்டத்தின் மேலே, அந்த அமைப்பு மேலே மக்கள் வந்து நம்பிக்கை இழந்துட்டாங்க, குறிப்பாக இளைஞர்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க. அதனால தான் இப்படி திரள்றாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் வேறு கட்சிகள் இருக்கலாம், ஆனால் எல்லாமே பழம்பெரும் கட்சிகள். ஸோ அது மேலே நம்பிக்கை இழந்துட்டாங்க அப்படின்னும் போது, இப்போ அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் அந்த ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் மீது நம்பிக்கை இழந்த ஒரு பிரிவினர் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு வடிகால் கொடுக்குற மாதிரி தாவேகா ஆட்சிக்கே வந்துட்டாங்க. அண்ணாமலை புது கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு வந்துட்டாரு. ஸோ நம்ம ஊரில் ஏற்கனவே 2 காக்ரோச் பார்ட்டி வேற ஒரு பேரில் உருவாயிடுச்சு. அதனால நம்ம ஊருக்கு காக்ரோச் பார்ட்டி வந்து எடுபடாது. ஏன்னா இவங்க 2 பேருமே அந்த பணியை தான் செய்கிறாங்க. இவங்களும் நீட்டை எதிர்க்கிறாங்க, இவங்களும் ஊழலை ஒழிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் முழக்கங்கள் இவங்ககிட்ட வந்துட்டாங்க. அதனால தமிழ்நாட்டில் அது பெருசாக எடுபடுவதற்கான வாய்ப்பு கிடையாது. இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து விரிவாக உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.